அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிஓ எக்ஸாம் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் அந்த எக்ஸாமுக்கான ரிலேட்டட் வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஷின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கோம். ஒரிஜினல் கொஷின்ஸ் 2020 பிஇஓ தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் பார்த்துருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேட்ச் 1 மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 பேட்சாக நடந்திருக்குன்னு சொன்னேன். ஸோ அதில் பேட்ச் 1ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஷின் நம்பர் 1 to 16 வரைக்கும் நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 17லேருந்து 35 வரைக்கும் இது செகண்ட் வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த எல்லா வீடியோவும் உங்களுக்கு பேட்ச் வைஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், கொஷின் நம்பர் வைஸும் கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 17. ஸோ நம்ம தமிழில் மட்டும் பார்க்குறேன். இங்கிலீஷில் வேணுன்றவங்க இங்கிலீஷில் படிச்சுக்கோங்க. உயிரின வாழ்க்கை சூழலுக்கான படிப்பில் எந்த பிரிவு தனிப்பட்ட உயிர் வாழ்வின் வரலாற்று மற்றும் நடத்தையை அதன் சுற்றுச்சூழலுக்கு இணைத்து கூறுவதை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது? ஸோ ஆப்ஷன் ஏ சின் உயிரின வாழ்க்கை சூழல், ஆப்ஷன் பி ஆர்ட் உயிரின வாழ்க்கை சூழல், ஆப்ஷன் சி நீட்சே, ஆப்ஷன் டி மக்கள் தொகை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி ஆர்ட் டிகாலஜி, அதாவது ஆர்ட் உயிரின வாழ்க்கை சூழல். ஸோ அடுத்து கொஷின் நம்பர் 18. 1970ஆம் ஆண்டு நிலநடுக்க பதிவேட்டு படிப்பில் விலங்குகளின் நடத்தையின் மூலம் வருமுன் கூறுதலை அறிவித்த நாடு? ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி ஐரோப்பா, ஆப்ஷன் சி அமெரிக்கா, ஆப்ஷன் டி சீனா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி சீனா. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 19. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி உள்ளது? இந்தியாவில் எந்த மாநிலத்தில் குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி உள்ளது? ஆப்ஷன் ஏ ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஆப்ஷன் பி சிக்கிம், ஆப்ஷன் சி மிசோரம், ஆப்ஷன் டி அருணாச்சல பிரதேசம். ஆன்சர் ஆப்ஷன் டி அருணாச்சல் பிரதேசம். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 20. வர்கீஸ் குரியன் என்பவர் இந்தியாவில் டேஷின் தந்தை என்று கருதப்படுகிறார்? வர்கீஸ் குரியன் என்பவர் இந்தியாவில் டேஷின் தந்தை என்று கருதப்படுகிறார்? ஆப்ஷன் ஏ பசுமை புரட்சி, ஆப்ஷன் பி வெள்ளை புரட்சி, ஆப்ஷன் சி நீல புரட்சி, ஆப்ஷன் டி தங்க புரட்சி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி வெள்ளை புரட்சி. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 21. சுற்றுச்சூழல் மற்றும் காடுகள் அமைச்சகத்தின் கீழ் இந்திய காடுகள் ஆராய்ச்சி மற்றும் கல்வி சபை உருவாக்கப்பட்ட வருடம் டேஷ்? சுற்றுச்சூழல் மற்றும் காடுகள் அமைச்சகத்தின் கீழ் இந்திய காடுகள் ஆராய்ச்சி மற்றும் கல்வி சபை உருவாக்கப்பட்ட வருடம் டேஷ்? ஆப்ஷன் ஏ 1897, ஆப்ஷன் பி 1987, ஆப்ஷன் சி 1978, ஆப்ஷன் டி 1879. ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி 1987. 22. கருப்பு தாது என்று டேஷ் அழைக்கப்படுகிறது? கருப்பு தாது என்று டேஷ் அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ லெமோனைட், ஆப்ஷன் பி மேக்னடைட், ஆப்ஷன் சி சிடரைட், ஆப்ஷன் டி ஏமடைட். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி மேக்னடைட். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 23. இந்தியாவில் வெப்ப வானிலை காலம் டேஷ் மாதங்களுக்கு இடையில் உருவாகிறது? இந்தியாவில் வெப்ப வானிலை காலம் டேஷ் மாதங்களுக்கு இடையில் உருவாகிறது? ஆப்ஷன் ஏ டிசம்பர் மார்ச், ஆப்ஷன் பி மார்ச் மே, ஆப்ஷன் சி ஜூன் செப்டம்பர், ஆப்ஷன் டி அக்டோபர் டிசம்பர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 24. பருவக்காற்று உருவாவதற்கான வேகம் சார்ந்த பொது கருத்தினை பற்றி முன்வைத்தவர் டேஷ்? பருவக்காற்று உருவாவதற்கான வேகம் சார்ந்த பொது கருத்தினை பற்றி முன்வைத்தவர் டேஷ்? ஆப்ஷன் ஏ மாவுங் டுன்யின், ஆப்ஷன் பி ஹாலே, ஆப்ஷன் சி ஃபான், ஆப்ஷன் டி சர் கில்பர்ட் வாக்கர். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி பான். கொஷின் நம்பர் 25. 0 டிகிரி அட்சரேகையில் டேஷ் மணி நேரம் நீண்ட பகல் அல்லது நீண்ட இரவு ஆக இருக்கும்? 0 டிகிரி அட்சரேகையில் டேஷ் மணி நேரம் நீண்ட பகல் அல்லது நீண்ட இரவாக இருக்கும்? ஆப்ஷன் ஏ 13, ஆப்ஷன் பி 24, ஆப்ஷன் சி 15, ஆப்ஷன் டி 12. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி 12. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 26.
ஸோ டேஷ் ஆனது திடத்துகளின் சேர்க்கை கொண்ட தலை மற்றும் வாயுவினால் நீண்ட மில்லியன் கிலோமீட்டர் தூரம் உருவாக்கப்பட்ட வால் ஆகியவற்றால் அமைய பெற்றுள்ளது. டேஷ் ஆனது திடத்துகளின் சேர்க்கை கொண்ட தலை மற்றும் வாயுவினால் நீண்ட மில்லியன் கிலோமீட்டர் தூரம் உருவாக்கப்பட்ட வால் ஆகியவற்றால் அமைய பெற்றுள்ளது. ஆப்ஷன் ஏ ஏரி மீன், ஆப்ஷன் பி வால் நட்சத்திரம், ஆப்ஷன் சி குறுங்கோல், ஆப்ஷன் டி பூமி நோக்கி வரும் தீப்பிழம்பினாலான திடப்பொருள். ஆன்சர் ஆப்ஷன் பி வால் நட்சத்திரம், கோமட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கொஷின் நம்பர் 27. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் பொழுது தொடங்கப்பட்ட இரும்பு எஃகு ஆலைகள் யாவை? இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் பொழுது தொடங்கப்பட்ட இரும்பு எஃகு ஆலைகள் யாவை? ஆப்ஷன் ஏ பிலாய், 1 பிலாய், 2 துர்காப்பூர், 3 ரூர்கேலா, 4 சேலம். ஸோ ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 4 சரியானது. ஆப்ஷன் பி 1, 2, 4 சரியானவை. ஆப்ஷன் சி 2, 3, 4 சரியானவை. ஆப்ஷன் டி 1, 2, 3 சரியானவை. ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 2, 3 சரியானவை. அடுத்து கொஷின் நம்பர் 28. எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் ஆண்டொன்றுக்கு வளர்ச்சி இலக்கின் சதவீதம். எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் ஆண்டொன்றுக்கு வளர்ச்சி இலக்கின் சதவீதம் டேஷ். ஆப்ஷன் ஏ 5.6%, ஆப்ஷன் பி 4.6%, ஆப்ஷன் சி 6.5%, ஆப்ஷன் டி 5.0%. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 5.6%. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 29. தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் NREGS அறிமுகப்படுத்தப்பட்டது டேஷ். தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது டேஷ். ஆப்ஷன் ஏ பிப்ரவரி 2006, ஆப்ஷன் பி பிப்ரவரி 2007, ஆப்ஷன் சி மார்ச் 2006, ஆப்ஷன் டி மார்ச் 2007. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிப்ரவரி 2006. அடுத்து கொஷின் நம்பர் 30. இந்திய பொருளாதார வளர்ச்சியில் மூன்றாம் நிலைத்துறை. இந்திய பொருளாதார வளர்ச்சியில் மூன்றாம் நிலைத்துறை. ஆப்ஷன் ஏ தொழில்துறை, ஆப்ஷன் பி வாணிபம் மற்றும் வங்கித்துறை, ஆப்ஷன் சி விவசாயத்துறை, ஆப்ஷன் டி காடு வாழ்க்கைத்துறை. ஆன்சர் ஆப்ஷன் பி ட்ரேட் அண்டு பேங்கிங் செக்டார், வாணிபம் மற்றும் வங்கித்துறை, அதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 31. இந்தியன் 5-year பிளான் இந்தியன் 5-year பிளான் ஹாலிடே வாஸ் டேஷ். இந்தியன் 5-year பிளான் ஹாலிடே வாஸ் டேஷ். ஆப்ஷன் ஏ 1950 to 53, 1959 to 63, ஆப்ஷன் சி 1964 to 65, ஆப்ஷன் டி 1966 to 69. ஆன்சர் ஆப்ஷன் டி 66 to 69. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 32. இந்தியாவில் 9வது ஐந்தாண்டு திட்டத்தை தேசிய வளர்ச்சி குழுமம் அங்கீகரித்த ஆண்டு. இந்தியாவில் 9வது ஐந்தாண்டு திட்டத்தை தேசிய வளர்ச்சி குழுமம் அங்கீகரித்த ஆண்டு டேஷ். ஆப்ஷன் ஏ மார்ச் 1999, ஆப்ஷன் பி ஏப்ரல் 1999, ஆப்ஷன் சி பிப்ரவரி 1999, ஆப்ஷன் டி மே 1999. ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஃபாரஸ்ட்ரி 1999. அடுத்து கொஷின் நம்பர் 33. இந்தியாவில் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தின் முடிவு செய்யப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் 5வது ஐந்தாண்டு திட்டம் முடிவு செய்யப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ மார்ச் 1978, ஆப்ஷன் பி மார்ச் 1979, ஆப்ஷன் சி மார்ச் 1976, ஆப்ஷன் டி மார்ச் 1977. ஆன்சர் ஆப்ஷன் ஏ மார்ச் 1978.
அடுத்து தேசிய திட்டக்குழுவானது இந்தியாவில் அமைக்கப்பட்ட ஆண்டு. தேசிய திட்டக்குழுவானது இந்தியாவில் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1949, ஆப்ஷன் பி 1950, ஆப்ஷன் சி 1951, ஆப்ஷன் டி 1952. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 1950. ஸோ இந்த பார்ட்டுடைய கடைசி வீடியோ பார்ப்போம். ஸ்வர்ண ஜெயந்தி சஹாரி ரோஸ்கர் யோஜனா திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸ்வர்ண ஜெயந்தி சஹாரி ரோஸ்கர் யோஜனா அறிமுகப்படுத்தப்பட்டது. டேஷ். ஆப்ஷன் ஏ மார்ச் 2008, ஆப்ஷன் பி ஏப்ரல் 2009, மே 2010, ஜூன் 2011. ஸோ ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி ஏப்ரல் 2009. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம டோட்டலாக வந்து பண்ணாக்கா 35 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பண்ணாக்கா இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இது இல்லாமல் வந்து பண்ணாக்கா பார்ட் வைஸ் வீடியோவாகவும் கொடுப்பேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.